மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவையில் கூடியிருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சமையலற மேடையை மட்டுமே இத்தனை வருஷம் பார்த்துட்டு இருந்தேன்னா இன்னைக்கு இந்த மேடையில பேசுறேன் போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கு காரணம் நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா தான். வீட்டில் பட்ஜெட் போடும் போது கூட எங்களை கூட சேர்த்து வச்சு போட மாட்டாங்க. நீ செலவு தான் பண்ணுவ, வரவுல நீ என்ன கொடுக்குற, எதுக்கு பட்ஜெட்ல இருக்கன்ற மாதிரி பேச மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு மாதம் 7-8 தேதியில ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட நான் தரேன் திருப்பி வீட்டில் கேட்கறாங்க. அப்ப என்னையும் மதிச்சு 100 ரூபாய் கேட்கறாங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 1000 ரூபாய் இருக்கு. ஏடிஎம் கார்டுனா என்னன்னே தெரியாம இருந்த எனக்கு ஒரு அக்கௌண்ட், ஒரு ஏடிஎம் கார்டு இத்தனையும் என்னால இன்னைக்கு உபயோகப்படுத்த முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம முதலமைச்சர் ஐயா தான். எதனா ஒரு பொருள் வாங்கணும்னா அப்பாவை கேட்கணும், கணவரை கேட்கணும், பிள்ளைங்களை கேட்கணும். ஆனா கேட்காமையே எனக்கு மாதம் 1000 ரூபாய் என்னோட அக்கௌண்ட்ல வருது. என்னோட தேவையை புரிஞ்சு, என்னோட இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சு இன்னைக்கு அவங்க உதவி பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் கலைஞர் மகளிர் உதவி திட்டம்னு ஒரு திட்டத்தை மகளிருக்காக யோசிச்சு ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க நம்ம முதலமைச்சர் ஐயா. அதுதான் காரணம். இந்த ஒரு மகளிருக்கும் என்ன தேவை, எது செய்யணும் அப்படின்றத ஒரு திட்டத்தை யோசிச்சு செய்யறாங்க. அதுக்காக நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மகளிர் தின விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் எனது இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட சொந்த ஊர் திருச்சி, பேர் நிர்மலா. நான் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மேலே படிக்க வைக்க எனக்கு பெற்றோர் இல்லை, இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியப்பா வீட்டில் தான் இருந்தேன். ரொம்ப கொடுமையாக அனுபவித்தேன். அதுக்கப்புறம் நான் என்னோட திருமண வாழ்க்கையை நானே ஏற்படுத்திக்கிட்டேன். அதுவும் எனக்கு சரியாக அமையலை. சண்டையும் சச்சரவுமாக தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ரொம்ப மன உளைச்சலாகி நானே மண்ணெண்ணெய் எடுத்து என் மேலே ஊற்றிக்கிட்டேன். அப்போ என்னோட கணவர் என்னை காப்பாற்றுவார்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் என்னை பற்ற வச்சு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்க்கும்போது டாக்டர் சொன்னது 2 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஹெவி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாகி வந்தேன். அதே ஊரில் நிறைய கடனானதுனால என்னால் அங்கே இருக்க முடியல. சென்னைக்கு கிளம்பி வந்தேன். சென்னைக்கு வந்தாலும் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. ஏன்னா என் முகத்தை பார்த்து எல்லாருமே ஒதுங்கி தான் போனாங்க. நடுவில் என்னோட கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேலை தேடி பல இடத்துல அலைஞ்சேன். வர சொல்லுவாங்க, நேராக போனாக்க என் முகத்தை பார்த்துட்டு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானே ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனால் என்கிட்ட 10 பைசா கிடையாது. அப்போ தான் சுய மகளிர் உதவி திட்டம் கேள்விப்பட்டேன். என்ன மாதிரி கஷ்டப்படுற 10 பேரை சேர்த்து குழுவை ஆரம்பித்தேன். எனக்கு பெண் குழந்தை பிறந்தா கவி பாரதின்னு பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணேன். அந்த பேரையே என்னோட குழுவுக்கும் வச்சேன். என்னோட சிஓமோட மேடம் மூலமாக எனக்கு உதவித்தொகை கிடச்சிது. அது மூலமாக நான் சிறிய வியாபாரத்தை ஆரம்பித்தேன், துணி வியாபாரத்தை ஆரம்பித்தேன். அது ஆரம்பித்து படிப்படியாக சரிவர கட்டி மேலும் கடன் உதவி வாங்கி சைக்கிளில் ஆரம்பித்த என்னோட துணி வியாபாரம் நானே சொந்தமாக கார் ஓட்டிட்டு போய் இன்னைக்கு வியாபாரம் பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் சுய உதவிக்குழு மூலமாக கடன் பெற்று சின்ன ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு யாரும் வேலை கொடுக்காம போன காலம் போய் இன்னைக்கு நாளைக்கு 4 பேருக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தற்கொலை மட்டும் முடிவில்லை, பெண்கள் முடிவு பண்ணால் எதையும் சாதிக்கலான்றதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. வீட்டுக்குள்ளே இருந்த என்ன இங்கே மேடை வரைக்கும் அழைத்து வந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய முதல்வர் ஐயா ஆரம்பித்து வச்ச சுய உதவி திட்டம்தான். இதை எல்லோரும் பயன்படுத்தி சாதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த மகளிர் தின நல்வாழ்வில் எனக்கு வாய்ப்பளித்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.